ஹாய் गाइस, இன்னைக்கு ஒரு மினி vlog தான் பார்க்க போறோம். என்னடா கையில பூவோட இருக்காருன்னு நினைக்காதீங்க. வீட்ல இருந்து வீடியோஸ் பண்ணலாம்னு பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் பண்ண போறேன். பேக் ஸ்கிரீனுக்கு இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே டெக்கரேஷனையும் முடிச்சிட்டு வீட்டையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு கிடக்கிற பாத்திரத்தையும் வளர்க்கனேன். சரின்னு வெளியே கிளம்பலாம் நினைச்சேன். ஆனா அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போகவே ரொம்ப பயமா இருக்கு. இதனால ஸ்கின்னும் ரொம்ப டேன் ஆயிடுது. சரி, இதுக்கு ஏதாச்சும் பண்ணலாம்னு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் பீட்ரூட் மாஸ்க், ஃபிளாக்ஸ் சீட் மாஸ்க் எல்லாம் பார்த்தேன். பட் இதெல்லாம் ட்ரை பண்ண ரொம்ப டைம் ஆகும். ஆனா கவலைப்பட வேண்டாம். இந்த 3 ப்ராடக்ட் வச்சு 3 ஸ்டெப்லயே நம்ம ஸ்கின்னை க்ளோ ஆக்கிடலாம். இப்போ நான் வெளியே போறதுக்கு ரெடி ஆயிக்கிறேன். இப்போ ஃபேஸஸ் கனடாவோட ஸ்டோப் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது அப்ளை பண்ணது ஃபேஸ் கனடா இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். நம்ம ஸ்கின்ல ஈஸியா பிளெண்ட் ஆகும். இது லைட் வெயிட். இதுல ஷியா பட்டர் அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்கிறதுனால இது ஸ்கின்க்கு நல்ல ஃப்ரெண்ட்லியும் கூட. பாருங்க என் ஸ்கின் எவ்வளவு க்ளோவா இருக்குன்னு. நெக்ஸ்ட் ஃபேஸஸ் கனடாவோட டிண்டட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல லைட் வெயிட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிருக்கிறதுனால ஸ்கின்ல ஈஸியா பிளெண்ட் ஆயிரும். பீட்ரூட் மாஸ்க் அண்ட் ஃபிளாக்ஸ் சீட் மாஸ்க் இதோட பெனிஃபிட்லாம் இந்த ஒரு ப்ராடக்ட்லயே கிடைச்சிருது. ஏன்னா இதுல SPF 30+ இருக்கு. இது ஃபவுண்டேஷனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், மாய்ஸ்சரைசராவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேஸஸ் கனடாவோட காம்பி மேட் வெல்வெட் டச் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். இது 8 hours லாங் ஸ்டே அண்ட் ட்ரான்ஸ்ஃபர், லாங் லாஸ்டிங் அண்ட் வெரி ஹைலி பிக்மெண்டட். இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன். என் மேக்கப் கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. இப்போ பாருங்க, தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் லிப்ஸ்டிக் கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பண்ணா கீழ தெரிய QR கோட ஸ்கேன் பண்ணி இந்த ப்ராடக்ட் பை பண்ணிக்கோங்க.